Good afternoon, dears. Last class we saw about measurement of an area, okay, and today we are going to see about measurement of density, okay. So density அப்படினா அடர்த்தி, okay, density na அடர்த்தி. Now we have learnt about mass in previous class. So mass na என்னது பெரிய எண்ணிக்கை, okay, பெரிய எண்ணிக்கை, density na அடர்த்தி. Next, mass of an object is defined as the amount of matter contained in it. So mass அப்படின்ற என்ன, எவ்வளோ amount of matter வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கோ அதை நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிய எண்ணிக்கை, எவ்வளோ எண்ணிக்கைகள் இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஆப்ஜெக்டில் இருக்க அந்த பெரிய எண்ணிக்கைக்குரியதை என்ன சொல்லுவோம், மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, mass is a fundamental physical unit. Its SI unit is kilogram, kg. The mass of an object is its inherent property. It remains the same irrespective of surroundings. So mass oda SI unit என்னது, kilogram. அதை ஷார்ட் ஃபார்மில் kg அப்படின்னு சொல்லுவோம். Okay. Next, density of an object depends upon its mass. ஸோ ஒரு பொருளோட அடர்த்தி எதை பொறுத்து இருக்கும், மாஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், டென்சிட்டி இஸ் ஹவவர் எ டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. டென்சிட்டி என்ன சொல்லுவோம், டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. மாஸ்ன்றது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே. பிஃபோர் லேர்னிங் ஃபர்தர் அபவுட் டென்சிட்டி, லெட் அஸ் கன்சிடர் two different cases. First, equal volume of different substances having different masses. Okay, so ரெண்டு வெவ்வேறான சப்ஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் வால்யூமும் டிஃப்ரெண்ட்டான மாசஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, வால்யூம்னா என்ன, கொள்ளளவு. மாஸ் அப்படின்னா பெரிய எண்ணிக்கை. ஸோ வேறு வேறான சப்ஸ்டன்ஸுக்கு கொள்ளளவு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோட மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, see now, suppose you are given a plastic ball and a steel ball of the same diameter. Will they have equal masses? Though their sizes are same, they can have different masses. What could be the reason for that? Let us perform an activity which help us to figure out the reason for that. See here, action time 3. Aim to identify the object, that is material, that can balance an iron weight. Okay, materials required 2 iron weights. Iron weights means you know, அதாவது தராசுக்கு அளப்போம் இல்லையா, இது 1 கிராமு, இது 500 கிராம், 50 கிராம் சொல்லிட்டு அளக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்போம்ல, எடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தது அயன் வெயிட். ஓகே, 2 அயன் வெயிட்ஸ், 1 ஸ்டைரோஃபோம் ஆப்ஜெக்ட். அதாவது அயன் வெயிட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஆனால் அயன் வெயிட்க்குரிய வெயிட் வந்து இருக்காது அதில். ஓகே, அது மாதிரி ஒரு மாடலில் ஒரு 4 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ்னால் தராசு. நெக்ஸ்ட், காப்பர் ஆப்ஜெக்ட், ஸ்டீல் ஆப்ஜெக்ட், தின் கவர் ரேப்பர், ஸ்டிக்கர். ஓகே, அதாவது காப்பர் ஆப்ஜெக்டில் ஒன்று, ஸ்டீல் ஆப்ஜெக்டில் ஒன்று, அப்புறம் ஒரு ரேப்பர், பேப்பர் மாதிரி ரேப் பண்ணுறதுக்கு, அந்த காப்பர் ஆப்ஜெக்ட் ஸ்டீல் ஆப்ஜெக்டை ரேப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட், நோட் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் ஷுட் பி ஆஃப் த சேம் ஷேப் அண்ட் சைஸ். ஓகே, இப்போது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வேறு வேறு. ஓகே, ஆனால் அது எல்லாம் ஒரே ஷேப்லேயும் ஒரே சைஸ்லேயும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் procedure. Place the iron weight on one of the metal pans of the beam balance. Wrap all other objects with a cover wrapper and stick a number of stickers on each of them. Label them with numbers 1 to 4. Mix all the wrapped objects. Try out one by one to find out the object that balances the iron weight. Unwrap and observe which object could balance the iron weight. Measure the mass of each object and note down your observation. Discuss why other objects could not balance the iron weight, though they are of same volume.
ஓகே. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீம் பேலன்ஸில் நம்ம ஏற்கனவே அயன் வெயிட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எடக்கல். ஓகே, அது ஒரு சைடு இருக்க பீம் பேலன்ஸில் வச்சுட்டு இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு அயன் வெயிட் இங்கிட்ட ஒரு அயன் வெயிட் வச்சுக்கணும். மறுபடியும் அந்த காப்பர் ஆப்ஜெக்ட், ஸ்டீல் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் வச்சு நம்ம ஒட்டிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த பீம் பேலன்ஸில் போட்டு வெயிட் பார்க்கணும். ஸோ இதில் வெயிட் பார்க்குறது மூலிமா எந்த ஆப்ஜெக்ட் வந்து அயன் வெயிட்டுக்கு ஈக்குவலான வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு இதுதான் நம்பர் 1 தான் காப்பர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீம் பேலன்ஸில் வச்சோன்னா இது வந்து அயன் இருக்கு இல்லையா, அயன் வெயிட் இது வந்து எடக்கல். ஓகே, ஸோ எடக்கல்லில் ஜாஸ்தியாக வெயிட் இருக்குமா இல்லை காப்பர் ஆப்ஜெக்டில் ஜாஸ்தி வெயிட் இருக்குமா? ஓகே, இதுக்கு ஈக்குவலாக அயனுக்கு ஈக்குவலாக காப்பர் வெயிட் இருக்குது, காப்பர் ஆப்ஜெக்ட் இருக்காது இல்லையா, ஸோ இதுக்கு ஈக்குவலாக வராது. அப்புறமா இப்போது நம்பர் 3 தான் ஸ்டீல் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கும். இப்போ ஸ்டீல் ஆப்ஜெக்ட் எடுத்து பீம் பேலன்ஸில் வச்சு இந்த அயன் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இந்த ஸ்டீல் ஆப்ஜெக்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படியும் வராது இல்லையா, ஏன்னா அயன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு அயன் வெயிட் வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே, ஸோ மறுபடியும் ஒரு அயன் வெயிட் எடுத்து அந்த பீம் பேலன்ஸ் மேலே வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த பக்கமும் அயன் வெயிட் இருக்குது, இந்த பக்கமும் அயன் வெயிட் இருக்குது. ஸோ அதோட பேலன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை ப்ளேஸ் பண்ணாலும் அது வால்யூம் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் அதோட மாசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரே மாதிரியான ஷேப்பு சைஸில் இருக்கு இல்லையா, அதோட கொள்ளளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கான வெயிட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்காண்டி தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மாசஸ். ஈக்குவல் வால்யூம்னா இந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸோட கொள்ளளவு வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதோட வெயிட்டுகள் வந்து எடை வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. See, conclusion, another iron weight having the same mass could balance while the rest of the objects have different masses though they have equal volume. ஓகே, அதாவது இன்னொரு அயன் வெயிட் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மாஸ் வந்து இன்னொரு அயன் வெயிட்டோட பேலன்ஸ் ஆகும், ஆனால் அந்த மீதி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் எல்லாமே வேறு வேறு மாசஸ் வெயிட்டோட அளவு வந்து காட்டும், ஆனால் அதில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே வால்யூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ thus equal volumes or different substances have different masses. அதாவது ஒரே கொள்ளளவு கூடிய வேறு சப்ஸ்டன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான மாசஸ் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see case 2, equal masses having different volumes. அதாவது ஒரே மாதிரியான மாசஸ் பொருள் திறன் கொண்டது, அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாமே வேறு வால்யூம்ஸ் கொள்ளளவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. See how they are saying, எப்படி சொல்கிறாங்கன்னு சில எக்ஸாம்பிள்ஸ். A vegetable seller weighs vegetables using standard weight. Though the volume of the standard weight and that of the vegetables are different, but they have equal mass. ஓகே, ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அதாவது காய்கறி விற்பாங்க இல்லையா வெஜிடபிள் செல்லர், அவங்க வந்து எடக்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இது வந்து 1 கிலோ எடக்கல் அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா பீம் பேலன்ஸில். அந்த இதில் அதாவது எடக்கல்லோட வெயிட் வந்து 1 கிலோ தான், அதே மாதிரி நம்ம காய்கறி எடுத்து போடுறது வந்து 1 கிலோ தான். அதாவது ரெண்டுக்குமே ஈக்குவல் மாஸ் இருக்குது, ஆனால் அதோட கொள்ளளவு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம அந்த பீம் பேலன்ஸில் அந்த எடைக்கல் வந்து எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணும், ரொம்ப கம்மியான இடம் தான் ஆக்குப்பை பண்ணும். ஆனால் நம்ம எடுத்து போகிற காய்கறி ஒரு கிலோ அப்படின்றது வந்து அந்த தெராசு ஃபுல்லாக நிற்கும் இல்லையா, அதுதான் வால்யூம். ஸோ இப்போது கம்பேர் பண்ணுறது அந்த எடைக்கல்லோட வால்யூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த காய்கறிகளோட வால்யூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது அந்த எடைக்கல்லோட கொள்ளளவும் வித்தியாசப்படும், நம்ம காய்கறியோட கொள்ளளவும் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் ஈக்குவல் மாசஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ். வெயிட் எல்லாம் ஒரே வெயிட்டு தான் இருக்கும், ஆனால் அதோட கொள்ளளவு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஆப்ஜெக்ட்ஸில். நெக்ஸ்ட், ஃப்ரம் த 2 cases studied, we have concluded that objects having the same mass can have different volumes.
whereas the objects having equal volume can have different masses. How can this happen? This is because different objects have different densities. Therefore, density is the property of an object which dissipates the amount of matter in the given volume. Thus, the density of a substance is defined as mass per unit of the volume. Okay, so what they are saying means, so first case what we studied, equal volume or different substances having different masses. Okay, அதாவது ஒரே கொள்ளளவு கூடிய வேறு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரே வேறு மாசஸ் இருக்கும். செகண்ட் கேஸில் வேறு அதாவது ஈக்குவல் மாசஸ் கூடிய ஒரே ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கொள்ளளவு வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதை பொறுத்து இந்த மாதிரி அதோட மாஸோ இல்லை அதோட வால்யூமோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட டென்சிட்டியை பொறுத்து, அதாவது அடர்த்தி டென்சிட்டியை பொறுத்து தான் இந்த மாஸும் வால்யூமும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது டிஃபைன் அஸ் அ மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் இஸ் அ ஃபார்முலா யூ see. If a body has mass m and volume v, then density is given as density is equal to mass by volume or d is equal to m by v. Okay, ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஏன் அந்த மாஸ்லேயும் வால்யூம்லேயும் வித்தியாசப்படுதுன்னா அதோட டென்சிட்டியை பொறுத்து தான் வித்தியாசப்படுது. ஸோ டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஹியர் thus density decides the heaviness or lightness of a body. For instance, consider a body A which is heavier than another body B having the same volume. This means larger number of molecules are packed within the same volume in A than in B. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டென்சிட்டின்றது எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்னா, ஒரு பாடியோட ஹெவினஸ் இல்லை லைட்னஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம் டென்சிட்டியை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு ரெண்டு பாடி எடுத்துக்குவோம். ஓகே, ரெண்டு பாடிக்குமே என்னது வால்யூம் வந்து ஒரே தான். ஓகே, அது வால்யூம்னா கொள்ளளவு, ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான கொள்ளளவு தான் இருக்குது. ஆனால் ஏ ஆப்ஜெக்ட்ஸில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பேக்டு வந்து நிறையா இருக்கும், பியில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால இது வந்து ஹை டென்சிட்டி, இங்கே மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து லோ டென்சிட்டி. இதில் வந்து அடர்த்தி நிறையாவும் இருக்குது, இதில் அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் டென்சிட்டி. அந்த மாலிகுல் அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அந்த மாலிகுல் எப்படி வந்து பேக் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம டென்சிட்டி ஹெவியாக லைட்டான்னு சொல்ல முடியும். ஓகே, ஒரே வால்யூமாக இருந்தாலும் கொள்ளளவு வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் அதில் மாலிகுல்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் இதுக்கு ஹை டென்சிட்டியாக இது லோ டென்சிட்டியான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். The SI unit of density is kilogram per meter cube. So density oda SI unit is kilogram per meter cube. So density is equal to mass by volume. So unit of mass another kilogram. So unit of volume is meter cube. So next unit of density வந்து என்ன போடுவோம் நம்ம, mass by volume தானே. So massக்கு என்னது kilogram by volume என்னது meter cube. So kilogram by meter cube இது வந்து unit of density. Next, if mass is expressed in grams g and volume in cubic centimeter cube, then in CGS system the unit of density will be C by cubic centimeter we have to say. Okay, suppose if a mass வந்து கிராமில் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும், மாஸ் பை அதாவது வால்யூமுக்கு வந்து கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகே, கிராம் பை வால்யூம்னு எழுதணும். ஓகே, இது கிராம், இது வந்து வால்யூமுக்கு வந்து கியூபிக் சென்டிமீட்டர் அந்த இது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டேபிள் 1.2 லிஸ்ட் த டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ். ஸோ சில சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, சி சப்ஸ்டன்சஸ்
water at 4 degrees Celsius is 1.000 gram cubic centimeter, okay, or centimeter cube also we can say. So next, water at 20 degrees Celsius la adoda density eppadi irukum 0.998 gram cubic centimeter or centimeter cube, anything you can say. Next, gasoline oda density 0.70, mercury oda density 13.6 gram centimeter cube. Next, aluminum oda density 2.7 gram centimeter cube. Gold 19.3 gram centimeter cube. And ice oda density வந்து 0.92 gram centimeter cube. So from the table we observe that materials different in their densities. So materials எல்லாமே எப்படி இருக்கு, அதோட density வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே டியர்ஸ், ஸோ யூ ஹாவ் டு ரீட் திஸ் 2 pages alone, page number 7 and 8, 9 up to this tabular column you have to read, okay, and do the homework and send. Thank you.